Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜன் இன்னொருத்தி அத்தியாயம் 5. தில்லான மோகனாம்பாள் சக்கை போட்டுக் கொண்டிருந்த டைம் அது. நீ விடாம படிக்கிறியா என்று கேட்டேன். வண்டிக்குள் சந்தடி அடங்கி இருந்ததால் அவ்வளவு கத்த தேவையில்லாமல் இருந்தது. ஆமாம், அந்த சிங்கபுரம் மைனர் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியணும் என்றாள். எனக்கு அந்த வைத்தியை நினச்சா கொன்னுடணும் போல இருக்கு என்று சொல்லி விகடனை அவளிடம் தந்தேன். படமெல்லாம் நேரே பார்க்குற மாதிரி இல்லை என்றாள் அவள். பிறகு கதை வாசிப்பதில் மூழ்கி போனாள். வெளிச்சத்துக்காகவும் வண்டியின் ஆட்டத்துக்காகவும் புத்தகத்தை அப்படியும் இப்படியுமாக திருப்பி பிடித்து அவஸ்தைப்பட்டபடி அவள் வாசிப்பதை சிறிது நேரம் கவனித்தேன். பிறகு எனக்கு தூக்கம் கண்ணை சுழற்றியது. ஜன்னல் விளிம்பில் தலையை சாய்த்தேன். சட்டென்று எதனாலோ விழிப்பு வந்தது. நடு ராத்திரிக்கு மேல் இருக்கும் என்று மட்டும் தெரிந்தது. எந்தெந்த திசையிலிருந்தும் குரட்டை தான். மதுவை பார்த்தவன் திடுக்கிட்டேன். அவள் என்னிடம் ரகசியமாக என்னவோ தெரிவிக்க வெகு நேரமாக முயன்று கொண்டிருக்கிறாள் என்று புரிந்தது. உதட்டின் குறுக்காக விரலை வைத்து தன் அருகில் வரும்படி சாடை காட்டினாள். அவள் கண்களில் ஒருவித பயம் தெரிந்தது. என்ன என்றேன் அவள் பக்கம் எழுந்து சென்று. பெஞ்சுக்கடியில் உங்கள் ட்ரங்க் பெட்டி வச்சிங்களா? ஆமாம். ஏன்? பதைப்பு ஏற்பட்டது. அது சரியாக பூட்டி இருக்கிறதா பாருங்கள். அவசரமாக போய் பார்த்தேன். பூட்டு கழன்று பெட்டி திறந்திருந்தது. துழாவினேன். உடனே புரிந்து விட்டது. பெட்டியில் மேல்புறமாக வைத்திருந்த அந்த பட்டு புடவையை காணோம். ஐயோ என்று கூவியிருப்பேன். அவள் ஷ் என்று என்னை எச்சரிப்பது தெரிந்தது. அவள் அருகில் போய் மெதுவான குரல், பட்டு புடவை வச்சுருந்தேன் காணோம் என்றேன் அழாக்குறையாக. உங்கள் பெஞ்சு கடியில் ஒரு ஆள் படுத்துட்டு இருந்தான். என்னவோ குடையிற மாதிரி இருந்தது. பிறகு ஒரு பையில் என்னவோ எடுத்து போட்டுக்கிட்டு எழுந்து வந்தான். அடுத்த ஸ்டேஷனில் இறங்குறதுக்காக என் பக்கத்தில் வந்து நின்னான். அப்புறம் இதுவா பாருங்க என்று தன் பைக்குள் மறைத்து வைத்திருந்த எனக்கு மட்டும் தெரிகிற மாதிரி கொஞ்சமாய் காட்டினால் மாமி கொடுத்த புடவை தான். எனக்கு பேச்சே வரவில்லை. அவளுடைய அகன்ற ஆழமான கண்களை பார்த்தபடி வாயடைத்து போனேன். என்ன ஒரு தைரியம் அந்த பெண்ணுக்கு! ஒரு திருடனை நேருக்கு நேராக பார்த்திருக்கிறாள். திருடனிடமே திருடி இருக்கிறாள். திருட்டு பொருள்னு எனக்கு தெரிஞ்சிட்டதாலே என் பக்கத்தில் நினைப்போ நைஸாக அவன் பைக்குள்ளேருந்து எடுத்துட்டேன். சத்தம் போட்டு பிடிச்சிருக்க வேண்டாமோ என்றேன் ரொம்ப சூரத்தனமாய். இப்போ சொல்வீங்கல்லா என்று சிரித்தாள். ஒருவேளை புடவை அவனுடையதாக இருந்தால் என்ன அர்த்தது? இப்போ மட்டும் இது என்னதில்லைன்னு நான் சொல்லியிருந்தேன் என்ன பண்ணியிருப்பேன்? ஜன்னல் வழியாக தூக்கி எறிஞ்சிருப்பேன் என்று சிரித்தாள் அவள். அந்த சிரிப்பை அனுபவிப்பதற்காகவே அடுத்த வாரம் அவள் வீட்டை தேடி கும்பகோணம் போனேன். பிறகு அதற்கு அடுத்த வாரம், மாதம், வருடம், டக். ஆஃபீஸ் பையன் காப்பி கோப்பையை சாசரில் எடுத்து வைத்துக்கொண்டு சென்றான். என்ன வந்து விட்டது எனக்கு? என்னை நானே திட்டிக்கொண்டேன். மனசையும் புலன்களையும் அடக்க தெரியாத அப்படி ஒரு காட்டு மிராண்டியாக நான் மாறிக்கொண்டிருக்கிறேன். என்னையே கேட்டுக்கொண்டேன். அந்த அளவுக்கு எனக்கு செக்ஸ் பட்டினி? இல்லாவிட்டால் ஏன் நார்த்தாவின் ஸ்பரிசம் என்னை என்னென்னவோ எண்ண தூண்ட வேண்டும்? ஏன் என்றைக்கோ என் மன சுடுகாட்டில் தகனம் செய்துவிட்டு மதுவின் நினைவுகள் குழியிலிருந்து எழுந்து வர வேண்டும்? சேல்ஸ் சூப்பர்வைசர் ராம்பத்ரன் உள்ளே வந்து என் மேஜை மீது ஒரு சிறிய டின்னை வைத்தான். என்னப்பா என்றேன். ஐசிஎஃப்ல ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. ஃபேக்ட்ரியிலேருந்து சாம்பிள் தயாராகி இன்றைக்கி தான் 2 டின் வந்தது. ஒன்று அவர்களுக்கு அனுப்பினேன், ஒன்று உங்களுக்கு. ஒருவேளை உங்களை காண்டாக்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஓகே என்று சொல்லிவிட்டு அவன் முகத்தை பார்த்தேன். எப்போதுமே சந்தோஷமாக இருக்கிற முகம்தான். இன்று இன்னும் அதிகமாக இருந்தது. என்ன ஒரே ஆனந்தம் என்றேன். முகத்தில் தெரியுதா சார்? முகத்தில் தெரியல, சந்தோஷம்தான் தெரியுது. என் ஒய்ஃபே எம்டி பாஸ் ஆகிட்டா. ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் ஸ்டான்லி யூனோ என்றான் ராமபத்ரன். வரேன் சார். ராமபத்ரன் இரு என்று அவனை திரும்பி கூப்பிட்டேன். உன் மனைவி லேடி டாக்டர் தானே? லேடி ஃபர்ஸ்ட்டு, டாக்டர் செகண்டு என்றான் பெருமையோடு. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா சார்? தனியாக கன்சல்டிங் ரூம் வைத்திருக்கிறாரா? ஆமாம் சார். விலாசத்தை எழுதி கூட என் ஒய்ஃபை அழைத்து வரணும் என்று அவனிடம் ஒரு சீட்டு கொடுத்தேன். பர்ஸை திறந்து அவனுடைய விசிட்டிங் கார்டு இருக்கு என்று எடுத்து தந்தான். கட்டாயம் அழைச்சிட்டு வாங்க சார். அவளுக்கு தெரியாவிட்டாலும் கூட சீஃபாக இருக்கார் டாக்டர் சாமிராஜ், அவரை கேட்டுக்கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பா. தேங்க்யூ. எங்கோ படித்திருக்கிறேன், பூசல் பிடித்த வீட்டின் மௌனத்தைப் போல் பயங்கரமானது எதுவும் கிடையாது என்று. என் சிறிய பங்களாவின் டிராயிங் ஹாலில் அன்றிரவு நிலவிய நிசப்தத்தை கண்டபோது எனக்கு அதுதான் நினைவு வந்தது. சோஃபாவுக்கு பின்னால் இருந்து டேபிள் லைட்டின் தாழ்வான ஒளியில் விசாலி நாவல் படித்துக் கொண்டிருந்தாள். ரேடியோகிராமிலிருந்து மிதந்து வந்து கொண்டிருந்த மெல்லிய கீதம் அப்போதுதான் முடிவடைந்திருந்தது. மேலே கண்ணாவின் அறையில் அவன் படுக்கையில் புரளும் ஓசை, நாவலின் பக்கம் புரட்டப்படுகையில் ஏற்படும் ஒரு சின்ன சரக், அத்துடன் சரி. படிப்பில் ஆழ்ந்திருக்கையில் விசாலியின் நாக்கு துளியத்தனை வெளிவந்து கீழுதட்டை ஈரப்படுத்திவிட்டு உள்ளே திரும்பிக் கொண்டிருந்தது. அவளையும் அறியாமல் செய்து கொள்ளும் சேட்டை அந்த கன்னத்தில் ஒரு தட்டு தட்ட வேண்டும் போல கைக்கு
துருதுருப்பு ஏற்படுகிற செல்லமான சேட்டு. நான் அவளையே பார்த்து கொண்டிருப்பது அவளுக்கு தெரிந்துவிட்டது. டெலிபதி என்பது அதுதானோ? என்ன பார்க்குறீங்க என்றாள் வியப்போடு. பிறகு எழுந்து சென்று அடுத்த ஹாலில் ஃப்ரிட்ஜை திறந்து கொண்டு 2 கிளாஸில் குளிர்ந்த லெமன் ஜூஸ் எடுத்து வந்தாள். எனக்கு ஒன்று கொடுத்துவிட்டு தன் சோஃபாவுக்கு திரும்பிவிட்டாள். பானத்தை உறிஞ்சியபடியே படிப்பதில் இறங்கியவள், பார்த்தீங்களா, மறந்துட்டேன் என்று சொல்லி புத்தகத்தின் நடுவிலிருந்து ஒரு தபால் கார்டை எடுத்து என் பக்கம் நீட்டினாள். அதை வெளிச்சத்தில் படிக்கும் சாக்கில் அவளுடைய சோஃபாவின் கை மீதே அமர்ந்தேன். கைத்தாங்களாக அவள் தோளையே அமுக்கிக் கொண்டேன். காவேரி எழுதியிருந்தால் விசேஷம் எதுவும் இல்லை. சௌக்கியமாயிருக்கிறேன், சந்தோஷமாயிருக்கிறேன் என்று பொதுவாக எழுதியிருந்தால், முன்பெல்லாம் நீ செய்த தியாகத்தை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அண்ணா என்ற ரீதியில் எழுதி கொண்டிருந்தால், ஒரு முறை அவள் சென்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தபோது அப்படி எழுத வேண்டாம் என்று ரகசியமாக எச்சரித்தேன். ஏதோ கடமைக்காகவும் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் அவளை கல்யாணம் பண்ணி கொண்டேன் என்கிற வருத்தம் விசாலிக்கு ஏற்படக்கூடாது என்று. காவேரி புத்திசாலி, புரிந்து கொண்டால். இப்போதெல்லாம் பொதுவாகத்தான் எழுதுகிறாள். கையெழுத்துக்கு பிறகு பீக்கு என்று போட்டு, நான் 2 மாதமாக குளிக்காமல் இருக்கேன், அவ்விடத்தில் எப்படி என்று எழுதியிருந்தாள். நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன். நாளும் கோளும் நேரமும் காலமும் பார்த்து கொண்டிருந்தால் விசாலியிடம் பேச சந்தர்ப்பமே வராது. விசாலி, நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் என்றேன். என்ன, ட்ராமா தானே? எனக்கு அழுத்து போச்சு, நான் வரப்போகிறதில்ல, கண்ணாவை அழைச்சிட்டு போங்க என்றான். ட்ராமா இல்லை விசாலி, ஒரு லேடி டாக்டரிடம் உன்னை அழைச்சிட்டு போய் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். விசாலி நாவலை பிரித்த வாக்கிலேயே மடியில் கவிழ்த்து கொண்டான். சற்று நேரம் மௌனத்துக்கு பிறகு, எனக்கு என்ன என்றான். ஆனால் தலையை நிமிர்த்தி என் வழிகளை சந்திக்கவில்லை. நீ படித்த பெண்ணு, உலகத்தை பார்க்குறவன், உனக்கு தெரியலையா விசாலி என்னன்னு? அவள் பேசாமல் இருந்தாள். இப்படியே எத்தனை நாளைக்கு இருப்பது விசாலி? ஒரு டாக்டர் பார்த்து சொல்லட்டுமே என்றேன். ஆகட்டும் என்றான். அதைத் தொடர்ந்து ஒரு விம்மல் புறப்பட்டது அவளிடமிருந்து. அதை புறங்கையால் அடக்கி கொண்டு படுக்கை அறைக்கு ஓடிவிட்டான் வெகு வேகமாக. உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் வேண்டாம் விசாலி என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது. சொன்னால் ஆமாம் இஷ்டமில்லை என்று சொல்லிவிடுவாளோ என்று பயமாக இருந்தது. எனவே மௌனமாக இருந்து விட்டேன். கோபாலபுரத்தில் இருந்தது டாக்டர் மிஸ்ஸஸ் ஜெயந்தி ராமபத்ரன் கிளினிக். வருகிறவர்களுக்கு டோக்கன் கொடுத்து உட்கார்த்தி வைக்கும் அளவுக்கு நோயாளிகளின் கூட்டம் இருந்தது. புறப்பட்டது முதல் விசாலி என்னுடன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. டாக்டருடன் பேசிய பிறகு சரியாகிவிடும் என்று நானும் அதை பொருட்படுத்தாமலே இருந்தேன். 3/4 மணி நேரம் கழித்து எங்களுக்கு பேட்டி கிடைத்தது. ராமபத்ரன் இளைஞன். அவன் மனைவியின் முகத்திலோ முதிர்ச்சி பரவி இருந்தது. ஒருவேளை தன்னை காட்டிலும் 3-4 வயது மூத்தவளாக இருந்தும் பரவாயில்லை என்று பண்ணி கொண்டானா என்னமோ. விசாலி அடுத்த அறையில் இருக்கும்படி சொல்லிவிட்டு என்னிடம் முதல் கேள்விகள் கேட்டு பிரச்சனைகளை தெரிந்து கொண்டார் டாக்டர் ஜெயந்தி. அந்த கேள்விகள் எல்லாம் என்னை முகம் சிவக்க வைத்தன. என்னதான் டாக்டர் ஆனாலும் ஒரு பெண் இப்படி கேட்கலாமா என்று எண்ணிக்கொண்டேன். எனக்கும் விசாலிக்கும் கல்யாணமானது முதல் எவ்விதமான உறவும் இல்லை என்று கேட்டு ஆச்சரியப்பட்டார். ஏன் அப்படி என்றார். அதுக்கு தான் உங்களோட வந்திருக்கேன் என்றேன். பிறகு விசாலியை உள்ளே அழைத்து சென்று சோதனைகள் செய்துவிட்டு வெளியே வந்தார். விசாலியின் முகத்தை எவ்வித மகிழ்ச்சியையும் காணோம். வேதனையின் அறிகுறியே தெரிந்தன. சோதனையின் வலியாக இருக்கலாம். எல்லாம் சரியாயிடும் மிஸ்டர் பாலு, கவலைப்பட வேண்டாம் என்றார் டாக்டர். இந்த மாதிரி ஃப்ரிஜிடிட்டியை மோஸ்ட்லி சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் என்று தான் சொல்லுவாங்க. நான் எதிர்கட்சி, மோஸ்ட்லி ஃபிசியாலஜிக்கல் என்று நினைக்கிற கோஷ்டி. நான் புரிந்த மாதிரி தலையாட்டினேன். பியூபோகாக்சிஜிசியஸ் மசில்ஸ் சரியாக வேலை செய்யவிட்டால் இப்படி ஒரு அவர்ஷன், டிஸ்டேஸ்ட் ஏற்படுவதுண்டு. ஆப்ரேஷன் எதுவும் தேவையில்லை. சில சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு வந்தால் 4 டேவில் சரியாயிரும். உங்கள் ஒய்ஃபுக்கு சொல்லியிருக்கேன். என்ன மிஸ்ஸஸ் பாலு? விசாலி மரியாதைக்காக ஒரு புன்னகை செய்து வைத்தாள். ஃபீஸ் 50 என்றார் டாக்டர். கொடுத்துவிட்டு வெளிவந்தேன். அடுத்த 2-3 நாட்களும் விசாலி சிடுவென்று இருந்தாள். இரவுகள் வழக்கம் போலவே கழிந்தன. அன்று ஆஃபீஸ் புறப்பட்ட போது, விசாலி ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரே, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறியா என்றேன். இல்லை என்றாள். ஏன்? பிடிக்கல. அது மருந்து மாதிரி விசாலி, கசக்கிறதுனாலும் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? எனக்கு உடம்பு எதுவும் இல்லை, மருந்து வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே திரும்பி விட்டான். டாக்டர் ஜெயந்திக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொன்னேன். அப்படியானாலும் இது மனோதத்துவ கேஸ் தான், நல்ல சைக்கியாட்ரிஸ்டிடம் அழைத்து போங்கள். டாக்டர் திருமூர்த்திக்கு வேண்டுமானால் நான் லெட்டர் தருகிறேன் என்றார். விசாலிடம் சொன்னேன். சைக்கியாட்ரிஸ்டா? எனக்கு பைத்தியம்தான் என்று முடிவு பண்ணிட்டீங்களா என்று கேட்டவள் முகத்தை பொத்திக்கொண்டு அழுது விட்டாள். டாக்டரிடம் அழைத்து போனதும் ட்ரீட்மெண்ட்கள் கேட்டதும் விசாலிக்கு கட்டோடு பிடிக்கவில்லை. எங்களுக்குள்ளே இருந்த ஒரு அந்தரங்கத்தை உடைத்து அம்பலப்படுத்தி விட்டேன் என்ற என் மீது ஒரு ரிசன்ட்மெண்ட். முன்பு கடமைக்காகவும் மரியாதைக்காகவும் என் மீது அன்பு காட்டியதை கூட வாபஸ் வாங்கி கொண்டு விடுவாளோ என்று பயந்தேன். கடவுளே, இவளை நான் என்ன செய்ய முடியும்? இன்னொன்றும் தோன்றியது. கணவனை இழந்தவள் என்றும்
அவனுடன் எவ்வித சம்பந்தமும் இல்லாதவள் என்றும் எண்ணியிருக்கிறோமே, அது தவறோ ஒருவேளை? கல்யாணத்துக்கு முன்பே அவர்களுக்குள் காதல் இருந்திருக்குமோ? அது குரூரமாக முறிந்து போனதால் உடலுறவு என்றாலே வெறுப்பு ஏற்பட்டிருக்குமோ? மெதுவை விசாரித்து பார்த்தேன் விஷாலின் உறவினர்களை. அப்படி எதுவும் கிடையவே கிடையாது என்று நிச்சயமாக தெரிந்துவிட்டது. தொடரும்.